ஒரு படம் ரசவாதி அவருடைய நூலாக்கம் என்பது மிகச் சிறப்பானது. அந்த நூல் ஆங்கிலத்திலும் தமிழிலும் வெளிவருகிற அந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு வெளியீட்டு நிகழ்ச்சியாக நாம் காணவிருக்கிறோம், ரசிக்க இருக்கிறோம், கேட்க இருக்கிறோம். அதற்கு முதலாவதாக மேடைக்கு இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தவிருக்கிற திரு தமிழிலன் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன். முன்னிலை வகிக்கிற திரு எக்ஸல் பிச்சைமுத்து அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன். ஆங்கில நூல் வெளியிட இருக்கும் திருமிகு சாம் ஜார்ஜ் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன். தமிழ் நூல் வெளியிட இருக்கிற திருமிகு பாரிசாலன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். இன்றைக்கு இயக்குநரை சிறப்பாக நம்முடைய சாந்தகுமார் அவர்களை சிறப்பான முறையில் கௌரவிக்க இருக்கிற முஜீப் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் இந்த விழாவின் நாயகன் இயக்குனர் சாந்தகுமார் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன். நிகழ்ச்சியின் முதலாவதாக அனைவரும் தமிழ் தாய் வாழ்த்து எழுந்து நின்று அனைவரும் இணைந்தே பாடுவோம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமிட திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்தவரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. வாழ்களுடன் அனைவருக்கும் நன்றி. நிகழ்ச்சியை முதலாவதாக ஒரு வாழ்த்துறையோடு தொடங்கினால் நன்றாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த வகையிலே இயக்குனர் ஜீவா அவர்களை, லாக்டவுன் திரைப்பட இயக்குனர் ஜீவா அவர்களை முதலாவதாக இந்த நூல் வெளியிட்டு வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு உங்கள் சார்பாக அழைக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ. இதுதான் அந்த ஃபஸ்ட்டு ஸ்பீச், எப்படி பேசுறது தெரியல, பயமாக இருக்குது. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சாந்தா சார் ரொம்ப தேங்க்யூ சார். நான் சாந்தா சாரோட ரொம்ப பெரிய ஃபேனு, எங்கள் அம்மாவும் ஃபேனு. அவனுக்கு ஒரு படம் பார்த்துட்டு 2 நாள் தூங்கலை. எங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க, பாவண்டா அந்த பையன், இந்த மாதிரி ஆக்ஷன் அவனுக்கு பாவண்டா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ தான் ரொம்ப ஃபேனு, சாந்தா சாரோட ஃபேனு. இப்போ 2 days பேக் தான் சாந்தா சாரை மீட் பண்ணேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு நல்ல மனிதர். சீக்கிரமாக வருஷத்துக்கு ஒரு படம் பண்ண என்னோட ஆசை. ரொம்ப கேப் கூடாதீங்க. தேங்க்யூ தேங்க்யூ. மிக சுருக்கமான ஒரு வாழ்த்துறை வழங்கி மகிழ்ந்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை என்ற ஒன்று தனியாக இல்லையே என்றும் யாரும் எண்ண வேண்டாம். ஒவ்வொருவரையும் நான் வரவேற்றுதான் இங்கே பேச அழைக்க இருக்கிறேன் என்பதால் அதுவே தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரையும் வரவேற்பதாக அமையும் என்கிற வகையில் அடுத்ததாக நமக்கெல்லாம் மிகவும் பரிச்சயமான மிக அற்புதமான நடிகர் GM சுந்தர் அவர்கள் வாழ்த்துறை வழங்க வருகிறார்கள். அவர்களை அன்போடு வாழ்த்துறை வழங்க வரவேற்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வருகை தந்திருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் அறிஞர்களுக்கும் நண்பர்களுக்கும் எனக்கு ரொம்ப பிடித்தமான டைரக்டர் திரு சாந்தகுமார் அவர்களுக்கும்
என்னோட வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன். ரசவாதியை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா அல்கமிஸ்ட் ஆர் அல்கமி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. என்ன அல்கமி, என்ன அல்கமிஸ்ட், என்ன ரசவாதி, என்ன ரசவாதம் அப்படின்னு நம்ம வந்து பேசிட்டே போகலாம். நமக்கு ரசவாதம்னா வந்து இரும்பை வந்து நம்ம கோல்டு ஆக்கிறது தான் ரசவாதம் அப்படின்னு நம்ம சித்தர்கள் டெக்ஸ்ட்ல இருந்து நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில். ஸோ ரசவாதத்தை பற்றி, ரசமணியை பற்றி நம்ம சித்த மருத்துவத்துலேயும் பேசிகிட்டே போயிட்டே இருக்கலாம். பட் இவர் எதுக்கு இந்த படத்துக்கு ரசவாதின்னு பேர் வச்சாருன்னு நான் ரொம்ப நாளாக யோசிச்சது உண்டு. எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபைனான்சியல் ஜீனியஸ் திரு ஜார்ஜ் சொரோஸ், அவர் வந்து ஒரு புஸ்தகம் எழுதியிருந்தார். அந்த புஸ்தகத்துக்கு பேர் வந்து அல்கெமி ஆஃப் ஃபைனான்ஸ். எதுக்கே அந்த அல்கெமி ஆஃப் ஃபைனான்ஸ் அப்படின்னு பேர் வச்சான் அப்படின்னு நான் அதுக்கும் யோசித்தேன். ஃபைனான்ஸ் இல்லைனா அல்கெமி அப்படின்னு ஒரு கேள்விகள் கேட்கப்பட்டது. ஸோ அது வந்து ஒரு உருமாற்றம். எப்படி இரும்பு வந்து தங்கமாக மாறுதோ, எப்படி ஒரு மனுஷன் வந்து மாறுறானோ, மாறுபடுறானோ அந்தந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அதை தான் ரசவாதி, ரசவாதம் என்று நான் நினைக்கிறேன். அப்படி தான் டைரக்டர் நினச்சி வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். ரசவாதி படத்துக்கு நம்ம வந்தோம் அப்படின்னா இட்ஸ் அ வெரி குட் ஃபில்ம். அவர் இதுக்கு முன்னாடி வந்து மௌனகுரு, அதில் நடித்த ஜான் விஜய் வந்திருக்காரு, என்னோட நண்பர், என்னோட சர்பேட்டாலாம் பண்ணியிருக்காரு, எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து ஒரு அருமையான ஒரு ரோலை நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு கிட்டத்தட்ட எனக்கு டைரக்டர் சொல்லி தான் தெரியும், ஒரு 100 படத்துக்கு அவர் வந்து போலீஸ்காரனாகவே கூப்பிட்டாங்க அப்படின்னு. பட் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு கேரக்டரை வந்து வடிவமைக்கிறதுல வந்து சாந்தகுமாருக்கு வந்து ஒரு ஸ்பிரிட் பர்சனாலிட்டி சொல்லலாம். ஒரு கேரக்டருக்கு வந்து உள்ள அகம் புறம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கேரக்டரை உள்வாங்கி நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் ஒரு கேரக்டருக்குள்ள. அதை வந்து வெளிப்படுத்துறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அதுவும் திரைப்படத்தில். அந்த ஸ்க்ரீன் பிளேயில் வந்து மௌனகுருவிலேருந்து மகாமுனிலேயும் நான் பண்ணியிருக்கேன். மகாமுனியில் வந்து மகாமுனி 2 பேருமே ஒரே கேரக்டர் தான் நான் நினைக்கிறேன். படத்தை பார்த்துட்டு ஒருத்தர் பேர் மகா, ஒருத்தர் பேர் முனி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு எப்படி ஒரு முனிவனாக ஒருத்தர் மாறுறான், ஒருத்தர் ரவுடியாக இருந்து எப்படி மாறுறான், இதை தான் ஒரு அல்கெமிஸ்ட் ரசவாதம் நினைக்கிறேன். அது மகாமுனியிலே பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பிரிட் பர்சனாலிட்டி, ஒரு மனிதனுக்குள்ளே வந்து நல்லது கெட்டது, வெறுப்பு, கடுப்பு, கோபம், ஜெலஸு, ப்ரைடு, இது எல்லாமே இருக்குது. அதை வந்து எப்படி கொண்டு வர்றது கதாபாத்திரத்து மூலயமா அப்படின்றது தான் இங்கே உள்ள வாதமே. இந்த வாதத்தை வந்து இவர் வந்து ரசவாதியா, ரசவாதமா, ரசமணியா சித்தத்தில் இருக்கிறதும் சில வாழ்க்கை நடைமுறையிலையும் நான் சொன்ன அல்கெமி ஆஃப் ஃபைனான்ஸ் மாதிரி சினிமாவில் ஒரு படைப்பில் ஒரு ரசவாதின்ற படத்தை இவர் வந்து படைச்சிருக்காரு. அதுலேயும் நான் நடிச்சிருக்கேன். இதில் வந்து அந்த படத்தில் என்னோடய கேரக்டரை பற்றி நான் சொல்லணும். என்னென்னா, அவர் ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சுட்டு எனக்கு பேசினார். இந்த மாதிரி ஒரு சின்ன கேரக்டர் தான், பட்டு இந்த கேரக்டர் வந்து உருமாறி இவர் பாஷையில், டைரக்டர் பாஷையில் சொன்னால் ரசவாதி உருமாறி வந்து நீங்கள் வந்து ஒரு கிளைமேக்ஸில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டைலாக் பேசி வந்து கிளைமேக்ஸை முடிக்கணும் அப்படின்னாரு. சரி சார், நீங்கள் சொன்னால் நான் பண்ணுறேன் அப்படின்னு. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர், வெரி கிரியேட்டிவ் டைரக்டர், ரொம்ப எக்ஸ்பிரஷனிஸ்டிக் டைரக்டர். சரின்ட்டு நான் போய் படத்தில் போய் ஆக்ட் பண்ணிட்டு வந்தேன். அதே மாதிரி வந்து கிளைமேக்ஸ் சீக்வன்ஸில் வந்து எனக்கு ஒரு லென்த்தி டைலாக், அதில் காந்தியை பற்றிலாம் வரும், காந்தியை பற்றி வரும், எல்லாத்தையும் பற்றியும் வரும். பேசிட்டு கடைசியில் வந்து நம்ம இவ்வளோ நாள் வந்து நானும் போலீஸ்காரன் நடித்தேன், ஜான் விஜய் மாதிரி தான் நானும் போலீஸ்காரன் நடித்தேன். அதில் வந்து போலீஸ்காரனா இவ்வளோ தூரம் வந்து நம்ம வந்து பெரிய பெரிய ஆஃபீஸர் சொன்னதெல்லாம் கேட்டோம்.
இப்போ வந்து மக்களுக்காக ஏதாவது ஒன்று நம்ம ஒழுங்காக செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் வர ப்ரொட்டகானிஸ்ட் கேரக்டருக்கு சப்போர்ட்டிவாக என்னோட கேரக்டர் வந்து ஒரு டெசிஷன் எடுக்கும். அதான் கிளைமேக்ஸு. அதை வந்து ஒரு 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 ஃபிலாசபிக்கலாகவும் ஒரு ரசவாதம் நிறைந்த ஒரு டைலாக்காகவும் ஒரு உருமாற்றம் உடைய ஒரு டைலாக்காகவும் அவர் வந்து அதை எழுதி கொடுத்தாரு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து நானும் வந்து ஸ்வில் பர்சனாலிட்டியாக அதை உள்வாங்கி பண்ணியிருக்கேன் நான் நினைக்கிறேன். அது டைரக்டர் தான் சொல்லணும். மற்றபடி இதை வந்து புஸ்தக வடிவில் வர்றது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். புத்தக கண்காட்சியில் வந்து இந்த ரசவாதின்ற ஒரு ஒரு படைப்பை வந்து சினிமாவில் படிச்சுட்டார் டைரக்டர். இப்போ புஸ்தக வடிவில் வந்து அறம் பப்ளிகேஷன் வந்து இதை படைத்து வந்து கொண்டு வந்திருக்காங்க. அறம் சொன்னால் நம்ம சாந்தகுமார் சாருக்கு ரொம்ப விரும்பிய ஒரு வார்த்தை. அவர் வந்து அறத்தை பற்றி நிறைய பேசுவார் ஷூட்டிங் ஸ்பாட்டில். அது மாதிரி அறம் பதிப்பகம் வந்து இதை வந்து வெளியிட்டதுக்கு ரொம்ப நன்றி. மற்றபடி எனக்கு வந்து சாந்தகுமார் சார் மூலிமா தெரிஞ்சவங்க வந்து சிவபிரகாஷ் அசோசியேட் டைரக்டர், அதுக்கப்புறம் கிச்சான்னு சொல்லுவோம் கிருஷ்ணமூர்த்தி. அவங்க 2 பேரும் தான் எனக்கு வந்து அழைப்புதல் கொடுத்தாங்க. நீங்கள் வரணும்னாங்க. நான் கண்டிப்பாக வருவேன், சாந்தகுமாருக்காக நான் கண்டிப்பாக நான் வருவேன் எங்கே இருந்தாலும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி வந்தேன். இந்த மேடையில் நிற்கிறேன், பேசிட்டேன். இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அவருக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியும். அதனால் வந்து இதோடு நான் நிறுத்திக்கிறேன். இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். சிறப்பானது ஒரு வாழ்த்துறை வழங்கி கொண்டிருக்கிறார் திருமிகு சுந்தர் அவர்கள். அவர்களுக்கு நன்றி. 40 வருடங்களுக்கு முன்பு உங்களுக்கெல்லாம் நினைவிருக்கும், கேட்டு மகிழ்ந்த அந்த பாடல்களை வரிகளாக பாட்டு புத்தகம் என்று வாங்கி நாம் படிக்கிற போது பெற்ற இன்பம், அந்த இன்பத்தை நாம் இப்போதும் பெறுகிற வகையில் ஒரு திரைக்கதை, அதனை நாம் பார்த்திருக்கிறோம் காட்சிகளாக, அதை வரிகளாக படித்து பெறுகிற அந்த இன்பத்தை தருகிற வகையில் வந்திருக்கிற புத்தகம்தான் இன்றைக்கு திரைக்கதை நூல் ரசவாதி என்கிற புத்தகத்திற்கு. இப்போது அது வெகுவாக பல திரைப்படங்களுக்கு திரைக்கதை நூல்களாக வந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அந்த வகையிலே ஒரு புது புரட்சி இப்போது நடந்து கொண்டிருக்கிறது என்றுதான் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துறை வழங்குவதற்காக திருமிகு விஜே சாபு ஜோசப் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அவர் எடிட்டிங் துறையிலே புகழ் பெற்றவர் என்பவர் மட்டுமல்லாமல் தேசிய அளவிலே விருதினையும் பெற்றவர் என்பதனால் அவரை அன்போடு மேடைக்கு அழைக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இந்த மேடையில் இருக்க அனைவருக்கும், இங்கே இருக்க அனைவருக்கும், இதில் உங்களை பார்க்கும்போதெல்லாம் வந்து இந்த டீம்லேயே குரூப்பில் டூ பண்ணுற மாதிரி தான் நான் ஒரு பர்சன் தான் இந்த டீமில். ஏன்னா எனக்கு படிக்கணும்னா ஸ்கிரிப்ட் புக்கு மட்டும் நிறைய படிப்பேன். அதிலும் சாந்தகுமார் சாரோட ஸ்கிரிப்ட் புக்கு வந்து முதல் முறையாக இந்த மாதிரி சாந்தகுமார் சாரோட படம் கமிட் ஆகணுன்றது ரொம்ப நாள் ஆசை. மௌனகுரு படம் பார்த்த உடனே அவரை மீட் பண்ணணும், அவரோட கதைகள் ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. நான் படம் டெபி கூட பண்ணலை. ஸோ முதல் முறையாக சாந்தகுமார் சாரை மீட் பண்ணணுன்றது ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ வந்து முதல் முறையாக அவரோட ஆஃபீஸ் போகிறேன். அப்போ நான் சாந்தகுமார் வந்து ஸ்டூடியோ கிரீன் கமிட் ஆகிருக்காரு, ஆரியை வச்சு படம் பண்ணார், எதுவுமே தெரியாது. சரி, அதுமாரி சாந்தகுமார் சார் உங்களை பார்க்கணுமா, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கால் மட்டும் தான் வந்தது. ஸோ நம்ம லைஃப்பில் எதுக்காக நம்ம ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தோமோ அந்த மூமெண்ட்டை சாந்த சார் போய் பார்த்தேன். போய் பார்த்த உடனே இந்த முதல் பார்வையாக ஒரு காதல் சொல்லுவாங்களே, அதுமாதிரி எனக்கும் சாந்த சாருக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் மீட்லேயே வந்து ஒரு நல்ல ஒரு பாண்ட் கிரியேட் ஆகிடுச்சு. அவர் போகும்போது எப்படின்னா பயங்கரமான பில்டப்பு. இப்போது யூஸ் குமார் சார் சொன்ன மாதிரி கிருஷ்ணாவும் பிரகாஷும் அங்கே இருந்தாங்க. அது கூட இருந்த நிறைய அசோசியேட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் வந்து பயங்கர பில்டப்பு. சார் வந்து ரொம்ப பேச மாட்டார், சார் ரொம்ப நேரம் இருக்க மாட்டார், நீங்கள் கொஞ்சம் பார்த்து பேசுங்க சார் அப்படின்னு பயங்கர பில்டப்போட தான் நினச்சாங்க. உள்ளே போய் முதல் மீட்டிங்கே உள்ளே போன உடனே ரொம்ப காமாக, அவர் எப்படி பேர் இருக்கோ அதே மாதிரி ரொம்ப காமான ஒரு டைப்பாக இருந்தார். ஆள் பார்க்க தான் ரெக்கடாக இருந்தாலும் ஆனால் பேசும்போது ரொம்ப கம்போஸ்டான ஒரு பர்சன் நான் பார்த்தேன். இப்போ உட்காந்தோடனே முதல் முறையே எடுத்ததுமே மகாமுனியை பற்றி பேச ஆரம்பித்தார். அந்த பேசின உடனே எனக்கும் அவருக்குமான அந்த பாண்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு.
ஸோ முழு கதையுமே ஆல்மோஸ்ட் எங்கிட்ட அந்த டைம்லேயே சொல்லிட்டாரு. ஒரு 1.5 ஹவர்ஸில் நாங்கள் 2 பேரும் பேச ஆரம்பித்தோம். ஸோ அன்றைக்கி ஆரம்பித்தது அந்த பாண்டு. அப்புறம் வந்து எடிட்டிங்கில் உட்காரும்போது, அதாவது அவரோட திரைக்கதை எல்லாமே நீங்கள் நம்ம புத்தகம் பார்த்துருக்கோம், பார்க்க போகிறோம். ஆனால் எனக்கு வந்து இருக்க ஒரே சேலஞ்சு அவரோட முழு திரைக்கதையுமே எப்படி அவன் ஸ்க்ரீனில் கொண்டு வரணும். ஏன்னா கதையை எழுதும் போதும் அவர் திரைக்கதையில் அவ்வளோ டீட்டெயிலிங் இருக்கும். இந்த டீட்டெயிலிங்கை எனக்கு வந்து சேலஞ்சான விஷயம், மக்களுக்கு போர் அடிக்காமல் இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட்ஸோட இந்த கதையை கொண்டு போய் சொல்லணும் ஆடியன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லும்போது, முதல் முறையாக அதே டைமில் அவர் என்ன ஒரு மௌனகுருன்னு படம் பண்ணி 8 வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ அந்த படத்தை எடிட்டிங்கில் போய் உட்காரேன் முதல் முறையாக. அப்போ பிரகாஷும் கிச்சா வந்து இருந்தாங்க. இப்போ நம்ம போய் ஸ்டைலாக போய் டப்பு டிப்னு இன்னொரு போட்டு எடிட்லாம் பண்ணால், சார் இந்த படம் பார்த்தீங்கன்னா சார் இந்த திரைக்கதை எப்படின்னா சார் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. இருப்பா நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு. இல்லை சார் நாங்கள் கதை எழுதும் போது பார்த்தீங்கன்னா சார் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு புதுசாக ஒரு கதையை திரும்பி அப்படி சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்றவங்க நான் வெளியே போயிட்டு திருப்பி வருவேன். திருப்பி அடுத்த சீன் உட்காருவேன். திருப்பி எடிட்டிங் பண்ணும்போது, சார் இந்த கதை எப்படி தான் சார் திருப்பி ஆரம்பிப்பாங்க. இப்போ இருப்பா நான் சாந்தகுமார் கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லி அப்புறம் நானும் சாந்தா சாரை மீட் பண்ணோம். சார்கிட்ட சொன்னேன், சார் நான் ஒரு பண்ணி தரேன், அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் சார் அப்படின்னும். ஸோ முதல் படத்தில் அப்படி தான் ஒரு அனுபவம் மாறிடுச்சு. ஸோ முதல்ல அவருக்கு என் மேலே நம்பிக்கை வர்றதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து நான் வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது இருந்த சமயத்தில் அவர் என் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் பண்ணுங்கள் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அன்றைக்கி ஆரம்பித்த இந்த மகாமுனியில் ரசவாதியும் அதே தொடர்ந்துருச்சு. ரசவாதி வந்து ஸ்கிரிப்டாக கொடுக்கும்போதுமே எனக்கு வந்து ரொம்ப லைவாக இருந்தது. மகாமுனியில் வந்து எப்படி ஒரு நிறைய டீட்டெயிலிங் இருந்ததோ, இந்த கதையை பொறுத்தவரை ஒரு லவ் ஸ்டோரி தான். அதில் ஒரு அழகான ஒரு லவ் இருந்தது. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வில்லன், ஒரு ஆக்ரோஷமான வில்லன், சண்டை போட மாட்டார் அந்த வில்லன். அவர் லுக்லேயே ஃபேஸ்லேயே எல்லா எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்குற ஒரு வில்லன். ஸோ இப்படி திரைக்கதையிலே அவர் எழுதிட்டு இருந்த எல்லா விஷயமும் நமக்கு வந்து படிக்கும் போதே நமக்கு பிக்சர் அப்படியே தெரியும். அண்ட் மேக்கிங்கில் அதே கொடுக்கும்போது என்ன மாதிரி எடிட்டருக்கு என்னன்னா அது எந்த அளவு சுவாரஸ்யமாக கொடுக்கணுன்றது தான் ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. அப்போ எனக்கும் அவருக்கும் இந்த டைலாக் வந்து இந்த படத்தில் தேவையா, இந்த கதைக்கு தேவையான ஒரு ஆரோக்கியம் டிஸ்கஷன் பண்ணும்போது, இது ஏன் எதுக்கு வச்சேன், இது எப்படி பண்ணலாம், இதை எங்கே கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி அழகான டிஸ்கஷனாக மாறும். ஸோ ஒவ்வொரு தடையும் இந்த ரசவாதி படமோ மகாமுனி படமோ ஒர்க் பண்ணி வரும்போது மைண்டு பயங்கர ஃப்ரெஷ் ஆகிடும். பல படங்கள் நம்ம கமர்ஷியல் படம் ஒர்க் பண்ணியிருப்போம், பல விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் ஒரே டைம் 4-5 படம் பண்ணிடுற சமயத்திலும் ரசவாதி மாதிரி ஒரு படங்களோ இல்லை மகாமுனி மாதிரி படம் பண்ணிட்டு வரும்போது நம்ம மனசு ஒரு அமைதி இருக்கும். ஒரு நல்ல படம் பண்ணுறோம், நல்ல படம் பண்ணியிருக்கோன்ற ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா. அது ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸ்க்கும் அது வரும்போது, இந்த மாதிரி டேரக்டர்ஸோட படங்கள் வரும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த வகையிலும் இந்த ரசவாதி வந்து இன்றைக்கி புக்காக நீங்கள் படிக்கிறீங்க, இதை நாங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். நீங்கள் இதை படிப்பீங்க. இன் ஃப்யூச்சரில் வர கதைகளும் சாந்தகுமார் சாரோட கதைகளும் இதே மாதிரி புத்தகமாக வரணும். அதுக்கு இந்த அறம் பதிப்பகம் மாதிரி நிறைய பதிப்பகம் வந்து ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா அவரோட மைண்ட் செட்டு என்னன்னு நல்லா தெரியும், அவர் கூட ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் தெரியும். அவர் எப்பேற்பட்ட ஒரு மனிதர். அவர் எதுவாக இருந்தாலும் ரொம்ப பேசின மாதிரி எடுப்பார், சொன்ன மாதிரி பட்ஜெட்டில் எடுப்பார், சொன்ன ஸ்டார் காஸ்ட்டுக்கு சொன்ன பெர்ஃபார்மன்ஸ் வாங்குவார். இது எல்லாமே பண்ணித்தரக்கூடிய ஒரு டைரக்டர். ஸோ அப்பேற்பட்ட டைரக்டருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது எங்களை மாதிரி ஆட்கள் எல்லாமே கூட சப்போர்ட்டாக இருப்போம். என்றைக்குமே நாங்கள் இதை தவற விட மாட்டோம். சாந்தா சார், நீங்கள் 1-2 இல்லை, இன்னும் நிறைய பண்ணணும், பண்ணிகிட்டே இருக்கணும், அது கூட நாங்களும் இருக்கணுன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ.